ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நீட் இல்லை ஜெய் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் இதுதான். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த CCl4 அப்படின்னு கொடுத்துருந்தது வந்து நமக்கு வந்து வெறும் சால்வெண்ட் தான். அப்போ இங்கே எதுதான் ரியாக்டிவ் ஏரியா அப்படின்னா இந்த ஆல்கீன் பார்ட் தான் என்னது அப்படின்னா ரியாக்டிவ் ஏரியா. அதாவது உங்க HBr என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆக போகுது. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னது அப்படின்னா இப்போ இந்த டபுள் பாண்ட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. எந்த சைடு வந்து ஸ்டேபிளான பாசிட்டிவ் சார்ஜ் வரும்னு பாருங்க. இந்த சைடு நான் பிளஸ் போட்டேன் அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான். ஒருவேளை இந்த சைடு பிளஸ் போட்டேன் அப்படின்னா பிரைமரி கார்போகேட்டையான். உங்க எல்லாருக்குமே தெரியும் செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி கார்போகேட்டையான். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடு பிளஸ் போடுறேன், இன்னொரு சைடு என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் பண்றேன். இப்போ HBr நான் ரெண்டா பிரிச்சேன் அப்படின்னா HBrஓட சார்ஜை பார்த்தீங்க அப்படின்னா H பிளஸ் Br மைனஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ நார்மலாகவே மைனஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ப்ளஸ்ஸுக்கு அட்ராக்ட் ஆகும், ப்ளஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா மைனஸ் அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த ஹைட்ரஜன் எது கூட போய் அட்டாச் ஆயிரும்னா இது கூட போய் அட்டாச் ஆயிரும். புரோமின் எது கூட அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கிறேன், இந்த இடத்துல என்ன சேர்க்கிறேன் அப்படின்னா ஒரு புரோமின் சேர்க்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் ஒரு வேளை ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நான் வரைஞ்ச டயக்ராமை போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் வந்திருக்கும். ஆனால் அந்த ஆன்சர் வந்து தப்பு. ஓகேவா? இப்போது இதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். புரோமின் இருந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இங்கே கவனிங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமரியோட செகண்டரி வந்து மோர் ஸ்டேபிள். ஆனால் ஒருவேளை இங்கே டெர்ஷரி கார்போகேட்டையான் வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே இருக்கிற CH3 என்ன ஆகலாம் அப்படின்னா மெத்தில் ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற CH3 எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு CH3 வந்துடும். அப்போது ப்ளஸ் இப்போ எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ப்ளஸ் வந்து 3 பக்கமும் கார்பன் இருக்கு. அப்போ இது வந்து டெர்ஷரி கார்போகேட்டையான். இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க புரோமின் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும். பிளஸ் நோக்கி நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல எது வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா புரோமின் வந்து அட்டாச் ஆகும். ஸோ உங்களோட கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஒருவேளை டி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். இல்லை வேற எதுவும் நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் வந்து இனிமேல் கண்டினியூஸாக இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். NCERT லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. டாடா.